எங்கெல்லாம் உடலில் பதட்டத்தை உணர்கிறாயோ அந்த இடத்தை கருணையோடும் அன்போடும் தொட்டு உணரு. உனது உடல் உனது சேவகன். இதற்கு உனக்கு 5 நிமிடங்கள் பிடிக்கும். பின் நீ ஓய்வாக தளர்வாக உணர்வாய். 2வது படி, இப்போது உனது உணர்வை உனது சுவாசத்திற்கு கொண்டு வா. சுவாசத்தை தளர்வாக செய். உடல் நமது வெளிப்பாகம், இருப்பு நமது உள்பகுதி. சுவாசம் இரண்டிற்கும் இடையே பாலம். அதனால்தான் சுவாசம் தளர்வு கொள்ள அனுமதிப்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆகவே உனது உடல் தளர்வு கொண்ட பின் கண்களை மூடி உனது சுவாசத்தை பார். அதையும் தளர்வாகச் செய். சுவாசத்துடன் ஒரு சிறிது தொடர்பு கொண்டு தளர்வாக இரு, இயல்பாக போய் வா என்று சொல். நீ தளர்வாக இரு என்று சொல்லும் கணத்தில் ஒரு சிறிய மெலிதான குலுக்கல் ஏற்படுவதை நீ உணரலாம். அதனால் உன்னுடைய சுவாச முறையிடம் 2 அல்லது 3 முறை தளர்வு கொள் என்று சொல். பின் மௌனமாக அமர்ந்திரு. உனது சுவாசமும் முழுமையாக தளர்வு கொண்ட பின் அங்கே மெலிதான குலுக்கல் ஒன்று ஏற்படும். 3வது படி, ஒன்றிப்போது ஒவ்வொரு வெளியேறும் சுவாசத்துடனும் 1 என்று சொல். சுவாசத்தை உள்ளிழுக்கும் போது எதையும் சொல்ல வேண்டியதில்லை. அடுத்த வெளியேறும் சுவாசத்தில் 1 என்று கூறு. நீ 1 என்று கூறும் தருணத்தில் இந்த பிரபஞ்சத்தை ஒரே முழுமையாக உணரு. அதை சொல்ல வேண்டிய அவசியமில்லை. 1 என்று சொல்லுவதே போதுமானது. ஒரு வாரத்திற்குள் உன்னால் உனது உடலுடன் தொடர்பு கொள்ள முடியும். உனது உடலுடன் உனக்கு தொடர்பு ஏற்பட்டுவிட்டால் பின் எல்லாமும் எளிதாகிவிடும். உடலை கட்டாயப்படுத்த வேண்டியதில்லை. சம்மதிக்க வைத்துவிட முடியும். ஒருவர் தனது உடலுடன் சண்டையிட வேண்டியதில்லை. அது அசிங்கமானது, வன்முறையானது, ஆக்ரோஷமானது. எந்த வகையான பிரிவினையும் மேலும் மேலும் அதிக பதட்டத்தை தான் கொண்டு வரும். ஆகவே நீ எந்த வகையான பிரிவினையிலும் இருக்க வேண்டிய தேவையில்லை. வசதியாக இருப்பதுதான் ஒரே விதிமுறை. ஆகவே 7 நாட்கள். ஆரம்பத்தில் இது சிறிது மடத்தனமாகத் தோன்றலாம். நமது உடலுடன் பேச பழக நமக்கு சொல்லித்தரப்படவில்லை. இதன் மூலம் அற்புதங்கள் நிகழலாம். நாம் அறியாமலேயே அவைகள் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. நீ கோபம் கொள்ள விரும்பும்போது அல்லது கோபம் கொள்ளும்போது உடல் ஒத்துழைக்கவில்லை என்றால் உன்னால் கோபப்பட முடியாது. ஒரு வகையான விதிமுறை பின்பற்றப்பட வேண்டும். சில அமிலங்கள் சுரக்கப்பட வேண்டும். உனது கண்கள் சிவக்க வேண்டும். முகம் சிவக்க வேண்டும். உனது கைகள் அடிப்பதற்கோ கொல்வதற்கோ குத்துவதற்கோ தயாராக வேண்டும். நீ கத்துவதற்கோ கீச்சிடுவதற்கோ தயாராக வேண்டும். உனது உடல் ஒத்துழைப்பு தரவில்லை என்றால் எதுவும் சாத்தியமில்லை. ஆகவே முதல் விஷயம் உடலுடன் ஒரு ஒத்துழைப்பு உருவாக்கிக் கொள்வதுதான்.